அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் பார்க்கலாம். இது பழனியில் இருக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கல்லூரி அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி. இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். இது ஒரு தமிழ்நாடு அரசு வேலை, ரெகுலர் பேசிஸ் ஜாப் தான், நிரந்தரமான வேலை தாங்க. 2 விதமான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தொழில்நுட்ப பணியிடங்கள் மற்றும் அமைச்சு பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள், என்னென்ன பணியிடங்கள், அதற்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளவு சம்பளம், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ், இதுதான் காலேஜ் நேமுங்க. இது ஒரு நான் டீச்சிங் போஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டில் தொழில்நுட்ப பணியிடங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டண்ட், லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப பணியிடங்களில் ஒரு 10 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பணியிடங்களுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், இது மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். தொழில்நுட்ப பணியிடங்களுக்கானது. அது என்னென்ன பணிகள்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்து ஸ்கில்லடு அசிஸ்டண்ட்டில் 3 காலி பணியிடங்களும், லேப் அசிஸ்டண்ட்டில் 1 காலி பணியிடங்களும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. அடுத்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில்லடு அசிஸ்டண்ட் 1 காலி பணியிடங்களும், லேப் அசிஸ்டண்ட் 2 காலி பணியிடங்களும் எடுக்கிறாங்க. பேசிக் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் லேப் அசிஸ்டண்ட் 1 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்படிங்கிறது ஒரு காலி பணியிடங்களுக்காக எடுக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலி பணியிடங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, அதற்கான சர்டிஃபிகேட் இந்த ஃபீல்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் மொத்தம் 10 காலி பணியிடங்களுக்கு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு. அது ஒரு 7 காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் 17. தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் 10 இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு. அது 7 காலி பணியிடங்கள் இருக்குது. அதற்கு என்னென்ன பதவிகள் என்ன அப்படிங்கிற விவரங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர் 2 காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி நீங்கள் 10வது இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 2 காலி பணியிடங்கள் ஒரு கேட்டகரிக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கும், அடுத்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கும் 2 காலி பணியிடங்கள் பிரித்து கொடுக்குறாங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் 2வது பணியின் பெயர், அது 1 காலி பணியிடங்கள் இருக்குது. அதற்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு தகுதி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 1 காலி பணியிடங்களுக்கும் எஸ்சிஏ விடோ டிடபிள்யூ அந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்கும் நீங்கள் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பருக்கு சம்பளம் பார்த்துடலாம். 19,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே சம்பளம் 19,500ங்க. அடுத்து 3வதாக பார்க்குற பதவி டைப்பிஸ்ட்டு. அது 1 காலி பணியிடங்களுக்கு கொடுக்குறாங்க, பிசி கேட்டகரிக்கு. அதற்கான கல்வி தகுதி நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அப்புறம் டைப்பிங்கான குவாலிஃபிகேஷனும் பெற்றிருக்கணும். அது என்னங்கிறது பார்க்கலாம். ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அல்லது ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ், அல்லது ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ். இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக இந்த டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10வது தாங்க டைப்பிஸ்ட்டுக்கும். டைப்பிஸ்ட்டுக்கான சம்பள விகிதம் 19,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 3க்குமான வயது வரம்பை நம்ம கீழே பார்க்கலாம். வயது இதுக்கு நான் சொல்லலை இல்லையா, ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டண்ட், அப்புறம் டைப்பிஸ்ட்டு, அதற்கு கல்வி தகுதியும் சம்பளமும் காலி பணியிடங்களும் பார்த்தோம். வயது வரம்பு பார்க்கலாம். அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிறது ரெக்கார்ட் கிளர்க்கு. அது 2 காலி பணியிடங்களுக்கு, ஜென்ரலுக்கும் எஸ்சிஏ அந்த கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க.
ரெக்கார்ட் கிளர்க்கு நீங்கள் 10வது பாஸ் ஆர் ஃபெயில் ஆனவங்க கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு இதற்கு பார்க்கலாம். ரெக்கார்ட் கிளர்க்கு எஸ்சிஏ அதில் விடவாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரி 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அந்த கேட்டகரி 18லேருந்து 34 வருடங்கள் இருக்குள்ளே 34 வருடத்துக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் 18லேருந்து 32 வருடங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வயது வரம்பு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம சேலரி பார்க்கலாம். 15,900 58,500 வரைக்கும் ரெக்கார்ட் கிளர்க்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம 5வதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். அது ஒரு காலி பணியிடங்களுக்கு இருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில். அதற்கு நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 8th பாஸ் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். 8வது போதுமானது. அதற்கான வயது வரம்பு எஸ்சி கேட்டகரி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு 18லேருந்து 37 வருடங்களுக்குள்ளேயும், எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இந்த கேட்டகரி 18லேருந்து 34 ஆண்டுக்குள்ளேயும், மற்ற கேண்டிடேட்ஸ் அதர்ஸ் எல்லாருமே 18லேருந்து 32க்குள்ளே இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பள விகிதம் 15,700 அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு 3 போஸ்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட், ஸ்டோர் கீப்பர், டைப்பிஸ்ட் 3க்கும் நம்ம வயது வரம்பு பார்க்கல இல்லையா, அது பார்க்கலாம் வாங்க. அதற்கான வயது வரம்பு கீழே தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரிக்கும் வந்து 18லேருந்து 37 வருடங்களுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இந்த கேட்டகரி 18லேருந்து 34க்குள்ளே இருக்கணும். மற்றபடி உள்ளவங்க எல்லாருமே 18லேருந்து 32க்குள்ளே இருக்கணும். வயது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட இல்லையா. வயது வரம்பை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த வயதுக்கு ஏற்ற உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்த்தோம். அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டுக்கு www.palaniandavar.bc.org.in இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு. இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் ரெண்டையும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிங்க. படித்ததுக்கு பிறகு அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்க பக்கத்தில் இருக்க அந்த அப்ளை லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டண்ட், லேப் அசிஸ்டண்ட் இவங்களுக்கானது. அவங்க அந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்கை விண்ணப்ப படிவத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். நல்லா பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அப்ளை லிங்க்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இது தாங்க அப்ளை லிங்க்கு. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அடுத்து அமைச்சு பணியிடங்கள். அதாவது அமைச்சு பணியிடங்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட், இந்த ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெக்கார்ட் கிளர்க் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அவங்களாம் அந்த அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்துருக்க விவரங்கள் எல்லாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு பிறகு அங்கே நீங்கள் அப்ளை பண்ண இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தொழில்நுட்ப பணிகளுக்கானது, இது அமைச்சு பணியிடங்களுக்கானது. ரெண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணதுக்கு பிறகு நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். விண்ணப்பங்கள் பழனி ஆண்டவர் அந்த ஒரு காலேஜ் அந்த முகவரியில் இணையதள முகரம் வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கையொப்பமிட்டு உரிய சான்றுகளுடன் தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி 624 6101 திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு 20/3/2025 அன்று மாலை 5:30 மணிக்கு
முன்னர் வந்து சேரும் வகையில் தபால் மூலம் அனுப்ப வேண்டும். அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். மேலும் உரையின் முகப்பில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். கல்லூரி நிர்வாகம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறத முடித்ததுக்கு பிறகு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த விண்ணப்பத்தை உங்களுடைய கையொப்பம் விட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா 20/3/2025 20/3/2025 அடுத்த மாதம் மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது தவறு, முழுமையடையாது விண்ணப்பம். அப்ளை பண்ணிவிட்டு அதை தரிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சு இவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் அட்ரஸ்க்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க. அந்த 20/3க்குள்ளே பண்ணிவிடுங்க. ஒரு 3 நாள் 2 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.